ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் தெரியுமா? நாம் காஞ்சிபுரத்தில் இருக்கிற புகழ்பெற்ற அம்மன் கோவிலான காமாட்சி அம்மன் கோயிலை பார்க்கலான்னு வந்திருக்கோம். கிபி 5 முதல் 8ஆம் நூற்றாண்டுகளில் பல்லவ மன்னர்களால் இந்த கோவில் கட்டப்பட்டிருக்கு. 5 ஏக்கர் பரப்பளவில் இந்த கோவில் நல்ல பெருசாக கட்டியிருக்காங்க. கோயிலுக்குள்ள நிறைய பிரகாரங்களும் தெப்பக்குளமும் 100 கால் மண்டபமும் இருக்குது. தமிழகத்தில் இருக்கிற 51 சக்தி பீடங்களில் ஒன்றாகவும் மோட்சம் தரும் ஸ்தலங்களில் ஒன்றாகவும் அஞ்ஞானத்தை போக்கி ஞானமளிக்கும் சிறப்புமிக்க கோயிலாக இந்த காமாட்சியம்மன் கோயில் அமைஞ்சிருக்கு. ஆதிசக்தியான காமாட்சியம்மன் இங்கே அமர்ந்த கோலத்தில் கையில் கரும்புவில் வைத்துக்கொண்டு ஆதிசங்கரால் பிரதிஷ்டை செய்யப்பட்ட ஸ்ரீ சக்கரத்தின் முன்பு அமர்ந்த கோலத்தில் அமைதியாக காட்சி தராங்க. தன்னை தேடி வரும் பக்தர்களுக்கு வேண்டிய வரங்களை அன்னை காமாட்சி தருகிறாள். குங்குமம் வாங்கி கொடுத்து அம்மனுக்கு அர்ச்சனை செய்து வழிபட்டிங்கன்னா வாழ்வில் அனைத்து விதமான மங்களங்களும் நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை. தன்னிடம் வேண்டுபவர்களுக்கு வேண்டும் வரங்களை தரும் அன்னையாக, பேசும் தெய்வமாக அம்மன் இருக்காங்க. அற்புத சக்தி படைத்த இந்த அம்மனைக்கான எல்லா ஊர்களிலிருந்தும் மக்கள் வந்துட்டு இருக்காங்க. இப்படி வர்றவங்களுக்கு அனைத்து ஐஸ்வர்யங்களும் கிடைக்கும், மன நிம்மதியும் மோட்சமும் கிடைக்கும். இங்கே வர்றதால நவகிரக தோஷமும் நீங்கும். இதுதான் காமாட்சி அம்மன் கோவிலில் இருக்க பஞ்சகங்கை தீர்த்தம். இந்த கோவிலில் ஸ்தல விருட்சமாக மாமரம் இருக்கிறது. இங்கே இருக்கிற காமாட்சி அம்மனை பிரதிஷ்டை செய்தவர் வேத வியாசர். அம்மனுக்கு முன்பு இருக்கிற ஸ்ரீ சக்கரத்தை பிரதிஷ்டை செய்தவர் ஆதிசங்கரர். இந்த காமாட்சி அம்மன் கோவிலுக்கு நீங்கள் வரணும்னா காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் மற்றும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு பக்கத்தில் தான் இந்த காமாட்சி அம்மன் கோயில் இருக்கிறது. இந்த காமாட்சி அம்மன் கோயிலை சுற்றி தான் மற்ற முக்கியமான கோவில்கள்லாம் அமைஞ்சிருக்கு. இப்போது நாம் காமாட்சி அம்மனை தரிசனம் செய்துட்டோம். காமாட்சி அம்மன் கோயிலுக்கு பக்கத்தில் இருக்கிற ஆதி காமாட்சி அம்மன் கோயிலுக்கு போகலாம். இவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, புராண கதையின்படி கலியுகத்தில் தவம் செஞ்சுக்கிட்டு இருந்த சிவபெருமானின் கண்களை பார்வதி தேவி விளையாட்டாக மூடியதனால உலகமே இருளில் மூழ்கிவிட்டது. பார்வதி தேவி செய்த இந்த தவறுக்கு தண்டனையாக சிவபெருமான் அன்னையை பூலோகத்திற்கு சென்று கடும் தவம் புரிந்து மீண்டும் தன்னை வந்து சேரும்படி உத்தரவிட்டு விட்டார். மீண்டும் சிவபெருமானை அடைய வேண்டும் அப்படின்றதுக்காக அன்னை கடும் தவம் புரிஞ்ச இடமே இப்போ நம்ம பார்த்துக்கிட்டு இருக்க இந்த கோவில். இந்த கோவில் தான் முதலில் உருவான கோவில். அதனால ஆதி காமாட்சியம்மன் கோவில் அப்படின்னு பெயர் வந்தது. ஆரம்பத்தில் காமாட்சியம்மன் உக்கிரமாக இருந்திருக்கிறார். உக்கிரமான அந்த அம்மனின் முன் ஸ்ரீ சக்கரத்தை ஆதிசங்கர பிரதிஷ்டை செய்த பிறகுதான் காமாட்சியம்மன் சாந்தமாக மாறியிருக்காங்க. நான் தெரிஞ்சுக்கிட்ட விவரங்களை உங்கள்கிட்ட சொல்லியிருக்கேன். நீங்கள் இங்கே வாங்க, வந்து காமாட்சி அம்மனை தரிசனம் செய்துட்டு காஞ்சி பட்டு சேலையை வாங்கிட்டு போங்க.